A shopkeeper normally makes a profit of 20% in a certain transaction. He weighed 900 gram instead of 1 kg due to an error in the weighing machine. If he charges 15% less than what he normally charges, then what is his actual profit? First என்ன பண்றாரு? Profit பண்றாரு. 100ல 120க்கு கொடுக்கறாரு. ஆனா அப்படி கொடுக்கறப்ப என்ன பண்றாரு? 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம்ஸ் தான் கொடுக்கறாரு. அதே சமயம் 15% லெஸ்ஸா சார்ஜ் பண்றாரு. 100 யூனிட்ஸ்க்கு தர வேண்டியதை 85 யூனிட்ஸ்க்கு தராரு. இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 6 9 10 20 17 5:6 9:10 இது 20:17 இதையும் கேன்சல் ஆகிடும். 20 இது வந்து 3 வந்து 3 ஸோ 15:17 இது காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 15 minus 17 2 by 15 into 100 இது வந்து 3 20 profit is equal to 40 by 3 இது equal to 13.33%. profit equal to 13.33%. இந்த மாதிரி சம் வந்ததுன்னா மூணுத்தையும் கூட ரேஷியோவில் போட்டு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி ரேஷியோவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இது இவ்வளோ லென்த்தியாக சம்மாக இருந்தாலும் இந்த 3 ஈக்குவேஷனை இப்படியே சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடாக 100+ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நிறையா வரும். உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு.